அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமிங்க. இந்த ரத சப்தமி முகூர்த்த நேரங்கள் எப்போ, அதோட சடங்குகள் என்ன, மந்திரங்கள் என்ன, நம்ம அதை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன்கள், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சூரிய கடவுளோட பிறந்த நாள் தாங்க இந்த ரத சப்தமி. சூரிய ஜெயந்தி அப்படின்னும் இந்த ரத சப்தமி அழைக்கப்படுது. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு அற்புதமான ரதத்தில் அவரோட புனிதமான வடக்கு நோக்கிய பயணத்தை கொண்டாடுற ஒரு முக்கியமான ஒரு விழா தான் இந்த ரத சப்தமி. இந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலத்திலிருந்து வசந்த காலத்திற்கு மாறுவதை குறிக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக புதுப்பித்தல், உயிர் சக்தி மற்றும் புதிய அறுவடையோட பருவத்தின் தொடக்கத்தை குறிக்குது. இந்த முக்கியமான ரத சப்தமி நாளில் நம்ம ஸ்நானம் செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான சடங்குகளில் ஒன்றுங்க. இது அருணோதயத்தின் போது மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி நம்ம அருணோதயம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரம் முன்னாடியாகவே நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்து மாதமான மாகாவின் பிரகாசமான பாதியின் சுக்லபட்சம் 7ஆம் நாள் தான் அந்த சப்தமின்னு சொல்கிறோம்ல, அது கொண்டாடப்படுகிறது. இது சூரிய தேவரோட அடையாளமான பிறந்த நாளையும் உத்தராயணம் எனப்படும் சூரியனோட வடக்கு நோக்கிய பயணத்தின் தொடக்கத்தையும் குறிக்குது. அனைத்து மக்களும் செல்வ செழிப்போடவும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் நல்ல ஞானம் பெறவும் கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறவும் சூரிய பகவானுக்காக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் இந்த ரத சப்தமி விரதம். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது குளிர்காலம் வசந்த காலத்தை நோக்கி நகரும் நேரத்தை குறிக்குதுங்க. அதாவது ஒரு வளர்ச்சியை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ரதம் அப்படிங்கிறது ரத சப்தமி அப்படிங்கிறதுல ரதம் அப்படிங்கிறது தேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சப்தமி அப்படிங்கிறது 7ஆவது நாள் அப்படிங்கிறது பொருளுங்க. இந்த நாளில் சூரிய பகவான் 7 குதிரைகளால் இழுக்கப்பட்ட தேரில் தனது பயணத்தை தொடங்குவார். மற்றும் இது பார்த்தீங்கன்னாக்கா வானவில்லோட 7 நிறங்களையும் வாரத்தோட 7 நிறங்களையும் குறிக்கும். இந்த முக்கியமான விழா பார்த்தீங்கன்னாக்கா சூரியனார் கோயில் போன்ற சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான கோயிலில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த சப்தமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் 12:39 AM அதில் ஆரம்பித்து அன்றைக்கு இரவு 11:10 PM முடியுதுங்க. அந்த முக்கியமான நாளில் நம்ம புனித குளியல், புனித ஸ்நானம் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே விசேஷம். அது எப்போ நம்ம அந்த ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு காலையில் 5:26 AM முதல் காலையில் 7:13 AM வரை நமக்கு நல்ல நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஸ்நானம் பண்ணி வழிபடுறது மிகவும் விசேஷம். நம்ம இந்த முக்கியமான ஸ்நான முகூர்த்த நேரத்தில் நம்ம புனித நீராடி சூரிய உதயத்தின் போது உதயமாகும் சூரியனுக்கு அர்க்யா அப்படின்னு சொல்லிட்டு நீரை காணிக்கை பண்ணணுங்க. அது ரொம்பவே விசேஷம். நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குமா, நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து தெற்கு நோக்கி, அடுத்தது உத்தராயணம் அப்படிங்கிறது வடக்கு நோக்கிய இயக்கம் மாறுவதை தான் இது குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதையும் குறிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த நேரம் விவசாய அறுவடை காலம் இல்லையா, அதனோட தொடக்கத்தையும் குறிக்குது. செழிப்பான பயிர்கள், செழிப்பான நம்பிக்கை அதையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சக்தியின் முதன்மையான மூலமாக இந்த சூரிய பகவான் பங்கை இந்த விழா வலியுறுத்துகிறது. அதே மாதிரி வேத சாஸ்திரங்களில் சூரியன் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக புகழப்படுகிறாருங்க. அவர் உலகை ஒளிரச் செய்து இருளை அகற்றுகிறார். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மையை செய்கிறார். நம்ம இந்த ரத சப்தமி விரதத்தை கடைப்பிடிக்கிறதால பார்த்திங்கனாக்கா நமக்கு கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பாவங்கள்லாம் நீங்குது அப்படின்னும் சொல்லப்படுது. உடல் மற்றும் மன நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. ஆன்மீக வளர்ச்சி அதிகப்படுமாங்க. அன்னைக்கு முக்கியமாக பார்த்திங்கனாக்கா அதிகாலையில் எழுந்து நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவான்
எழுந்திருச்சு வரும் பொழுது நம்ம அவரை வணங்கி வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம். அவருக்கு நீர் பிரசாதம் வழங்குறது அதை விட மிக மிக உகந்ததுங்க. அன்னைக்கு மறக்காமல் இதை செய்யுங்க. அன்னைக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். அதையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் 7 குதிரைகள் இருக்கும் தேரில் சூரிய பகவானோட உருவம் அல்லது சிலை இருந்துச்சுனாக்கா வீட்டில் அதை நீங்கள் வச்சு அதுக்கு பூஜை வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு டம்ளர் பால் நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சு அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யலாம். அதே மாதிரி வாசல்லையும் முடிஞ்சவங்க சூரியனின் தேரை வந்து இழுக்கும் குதிரை அந்த தேர் வந்து இல்லை வெறும் தேர்கோலம் கூட நீங்கள் போடலாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து உபவாசம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முடியாதவங்க இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. முடியாதவங்க நீங்கள் என்ன விரதம் மேற்கொள்ள இருக்கிறீங்களோ அந்த விரதத்தை கண்டிப்பாக இது நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடாம இறைச்சி இது மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் முழுவதும் நீங்கள் விரதம் இருந்துட்டு நீங்கள் மாலையில் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுதோ, உணவு தானம் இல்லை உடை தானம் இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு யாராவது ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எதிர்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களில் ஹோமங்கள் வளர்ப்பாங்க. அந்த ஹோமத்தில் கண்டிப்பாக முடிஞ்சவங்க கலந்துக்குங்க. உங்களால் ஒரு நெய்யோ உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு ஹோம பொருட்களை வாங்கி கொடுங்க. சூரிய அஷ்டகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருக்குங்க. அந்த சூரிய அஷ்டகம் அப்படிங்கிறது சூரியனின் 8 வடிவங்களை புகழ்ந்து பாடப்படும் ஒரு பாடல். அது முடிஞ்சவங்க கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், படிங்க. இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம மனசார வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட உடல் மனம் எல்லாம் ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குங்க. அன்னைக்கு சூரியனை வழிபடுறதால தோல் நோய்கள்லாம் போய் கண் பிரச்சனைகள்லாம் நீங்கும். அனைத்து நோய்களும் தீர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். நமக்கு கல்வியும் ஞானமும் அறிவும் கிடைக்கும். கடந்த காலங்களில் தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். உடலுக்கும் மனசுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், பக்தி மேம்படும். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சூரியனோட காயத்ரி மந்திரம் ஓம் சூர்யாய நம, ஓம் சூர்யாய நம, ஓம் சூர்யாய நம அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லுங்கள். முடிஞ்சவங்க 108 முறை மனசில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அது அதை விட நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அன்னைக்கு நீரை வந்து சூரிய பகவான் கிளம்பும் பொழுது காலையிலே நீங்கள் குளிச்சுட்டு சூரிய பகவான் கிளம்பும் பொழுது அவருக்கு நீரை வந்து அர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், சுபிட்சங்கள் ஏற்படும். நீங்கள் சூரிய பகவான்கிட்ட அன்றைய தினத்தில் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் மறக்காமல் அன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சூரிய பகவான்கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.